ஆனா இவங்க புக்கு படிக்கிற ஒரு டேலண்டையே அவங்க வளர்த்திட்டு இருக்காங்க தம்பி. சொத்து வாங்குற மாதிரி அவங்க புக் வாங்கிட்டு இருக்காங்க. எஸ். எத்தனை நிமிஷத்துல இதை பண்ணுவேன்? ஒரு 3 நிமிஷம். திருக்குறள் தெரியுமா? ஒரு திருக்குறள் சொல்லு. தக்கார தகவலார் என்பது தம்பி, இன்னைக்கு ஒரு குடும்பத்தை பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். அதான் விளாக் ஆனா? ஆமா தம்பி, அதான் விளாக். ஃபேமிலியில் என்னென்ன சிறப்பு இருக்கு போகுது நீ கேட்பேன்னு எனக்கு தெரியும். ஸோ எல்லா ஃபேமிலியுமே வந்து யாராவது ஒருத்தங்க ஒரு டேலண்டடான பர்சனாக இருப்பாங்க. எங்கள் வீட்டில் நான் என்ன மாதிரி? கரெக்ட். உங்கள் வீட்டில்? நான் என்ன மாதிரி. வெளியாட்கள் வந்து புகழ மாட்டாங்க, நமக்குள்ளேயே நான் புகழ்ந்துக்கணும். தற்பெருமை கிடையாதுங்க. ஸோ இது வந்து ஒரு வகையான சுயபெருமைன்னு வச்சுக்கலாம். சரி, ஓகேண்ணா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹோல் ஃபேமிலியுமே செம்ம டேலண்டடாக இருக்காங்க தம்பி. இப்போ நம்ம வந்து நீ எத்தனை புக் படிச்சிருப்ப? ஒரு எக்ஸாம்பிளுக்கு பொன்னியின் செல்வன் நாவல் வாங்கினா நாமக்கல்ல கிடைக்கலன்னு சொல்லிட்டு சேலம் போய் வாங்கினேன். அங்கேயும் போய் சுற்றிட்டு ஒரு பழைய புக் சென்டரில் தான் கிடைக்குன்னு சொன்னாங்க. சரி, உள்ளே போய் வாங்கிட்டேண்ணா. புதுசாகவே இருந்துச்சு, வாங்கிட்டேன். மொத்தம் 4 வால்யூமாண்ணா வாங்கிட்டு 5 வால்யூம். 5 வால்யூமும் வாங்கிட்டு வந்து வச்சேன். வச்சதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வால்யூம் ஓப்பன் பண்ணுறேன். ஆத்தியே வந்து கடல் போன்ற ஆற்றுப்படுகை அப்படின்னு எல்லாம் வார்த்தைகள் இருந்துச்சு. அது பயங்கரமா இருக்கும், சூப்பரா இருந்துச்சு. நீ படிக்கிறப்பே அந்த வேர்ல்டுக்குள்ள போயிடும். ஆமாண்ணா, அந்த மாதிரி எல்லாம். இதுல சிக்கல் என்னன்னா நம்ம தான் உட்கார மாட்டோம். 2-3 நாள் கழிச்சு மறுபடியும் ஓப்பன் பண்ணி பாக்குறேன். ஃபர்ஸ்ட் எப்படி 2 பேஜ் முடிச்சிருப்போம்ல, 2-3 நாள்ல 2 பேஜ் முடிச்சாச்சு. அப்புறம் நம்ம மறுபடியும் எங்கேயாவது சுத்திட்டு மறுபடியும் ஒரு 1 வீக் கழிச்சு சரி 3வது பேஜ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணா ஃபர்ஸ்ட் 2 பேஜ் மறந்துருச்சு. மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்தே ரீகால். ஓகே, அட போடா அப்படின்ட்டு எடுத்து வீரோகளை வச்சேனா. அதை அப்புறம் எடுத்து எங்க அக்காட்ட கொடுத்தேன். எங்க அக்கா எங்கேயோ வச்சிருக்காங்க, அந்த பிள்ளையும் படிக்கல. ஸோ இப்போ நீ வந்து படிக்கலன்றது. ஆமா, இல்ல ஆனா புக் வாங்குற ஆர்வம் இருக்கு. ஸோ அப்படி இப்போ நானும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய புக்ஸ் வாங்கி வச்சிருக்கேன். அதுல டைம் கிடைக்கிறப்பெல்லாம் படிப்பேன். ஆனா இங்க வந்து இந்த ஃபேமிலி வந்து நிறைய டேலண்ட் வளர்த்திக்கணும்னு நினைப்போம். ஆனா இவங்க புக்கை படிக்கிற ஒரு டேலண்டையே அவங்க வளர்த்திட்டு இருக்காங்க தம்பி. சொத்து வாங்குற மாதிரி அவங்க புக் வாங்கிட்டு இருக்காங்க. எஸ். பசங்களுக்கு செல்வத்தை கொடுக்காம அறிவு கொடுக்குறாங்க. ஆமா தம்பி, அறிவு செல்வம். பசங்கள்ல வந்து 3 பேர் இருக்காங்க தம்பி. அப்பா, பசங்க 2 பேர். கடைக்குட்டியில இருந்து போயிடலாம். கடைக்குட்டி பேருனா? கடைக்குட்டி பேரு பிரகதீஸ்வரன். கூப்பிட்டுலாம். பிரகதீஸ்வரன், வெல்கம் டு யோகம் விளாக்ஸ். நான் நிருபன் தொல்காப்பியன். நான் ஆதவன் ராமசாமி. தம்பியை வந்து எதுக்கு தர தம்பி கூப்பிட்டுருக்கோம்? எதுக்குண்ணா? இவனுக்கு ஒரு டேலண்ட் இருக்கு தம்பி. என்ன தம்பி உனக்கு ஏஜ் என்ன? 12. 12 வயசுல கிரிக்கெட் விளையாண்டு இருந்தேன். நாம எல்லாரும் அதுதானே பண்ணிட்டு இருந்திருப்போம். இப்ப இருக்கிற 2K கிட்ஸ், 2.1K கிட்ஸ் நினைக்கிறேன். ஆமாண்ணா. சோ இவனுக்குலாம் வந்துட்டு அதுதான் நான் இங்க கூட்டு வந்தது காரணமே அதுதான். எல்லாத்தோட ஃபேமிலிலுமே செல்போன்ல அடிக்டடா இருப்பாங்க, இல்ல ஏதோ ஒரு என்டர்டைன்மெண்ட்ல அடிக்டடா இருப்பாங்க. ஆனா இங்க வந்து இந்த தம்பி இந்த வயசுல இருந்து நிறைய வந்துட்டு போட்டியெல்லாம் கலந்துக்கிற. அப்படியே என்னென்ன போட்டியில கலந்துருக்க? கவிதை போட்டி, பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, விளையாட்டுல வந்து ஓட்டப்பந்தயம், கபடி ஜூனியர்ஸ், அதெல்லாம். அவ்வளவுதான் போட்டியே இருக்குன்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டுல. இல்ல சரி, எல்லா போட்டியிலும் கலந்துருக்க. பிரைஸ் பேச்சு போட்டியில ஏதோ 3rd வாங்கிடுவேன். கவிதை போட்டியில ஃபர்ஸ்ட் வாங்கிடுவேன். இதெல்லாம் எத்தனை போட்டி கலந்துருப்பேன், எத்தனை வின் பண்ணிருப்பேன்? பேச்சு போட்டியில ஒரு 10 கலந்துக்கிட்டா அதுல ஒரு 5 ஜெயிச்சிருவேன். கவிதை போட்டியில ஒரு 10 கலந்துட்டுனா அதுல மினிமம் ஒரு 8 ஜெயிச்சிருவேன். அத்லெட்டிக்ல வந்து 100 மீட்டர் ரன் வச்சாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துடும், 50 மீட்டர் வச்சாங்கன்னா 3rd வந்துடும். சூப்பர் தம்பி. இப்ப அவங்க மொத்தம் விளையாடிட்டு தான் இருக்க, படிக்கல. ஃபர்ஸ்ட் ரேங்க். ஃபர்ஸ்ட் ரேங்கா? என்ன தம்பி சொல்ற? எல்லாமே பண்ணிட்டு 488. சூப்பர் தம்பி, சூப்பர் சூப்பர் சூப்பர். சரி, இப்ப உன்னுடைய டேலண்ட மக்கள் பார்க்கணும். தம்பி சொன்னதெல்லாம் ஜெனரலா இல்ல. ஆமா ஆமா. ஆனா சில இதுல சில பேரு ரொம்ப ஆகச்சிறந்த தமிழ்லாம் தெரியுமா? புக்ஸ் எல்லாம் படிப்பியா? இவன்கிட்ட போய் கேட்கணும், நீ படிப்பியா? திருப்பி என்கிட்ட கேட்டா நான் என்னன்னா, நான் படிச்சதான் நீ கம்மியா தான் படிச்சிருக்கேன். இந்த இதுல நான் என்ன அடிச்சுக்க ஆளே இல்ல, நான் தான் கிங்கு அப்படின்னா என்ன போட்டி? நானும் எத்தனை மணிக்கணக்கா அதெல்லாம் ட்ரை பண்ணிருக்கேன். தப்பு நான் பண்றது என்ன, வாங்குறதே இல்லை. எப்படியும் வாங்கினா சும்மா தானே இருக்கும். நம்ம ஏதோ இந்த கோழி குண்டு சேர்த்தது தெரியுமா? ஆமா ஆமா, ஒன்னு எடுத்து மாத்தி
அது அதுல நம்ம கில்லி. நாமக்கல் தேர்காடை போட்ட போடு இப்போ வாங்கிச்சு. அதான் 2 வாங்கினேன். ஓகே ஓகே ஓகே. சரி பாத்துருவோம். தம்பி நீ அந்த கோழிக்குண்டு விளையாடி இருக்கிறியா தம்பி? எல்லாமே பண்ணியிருக்கிறானே. படிப்புலயும் ஃபர்ஸ்ட் இருக்கான், விளையாட்டுலயும் ஃபர்ஸ்ட் இருக்கான். இதுக்கு மெயின் காரணம் என்னன்னு நீயே சொல்ல. அப்பா பின்னாடி இருக்கிறது தான் மெயினா. அப்பா கொடுத்தது அது. அப்பாவை நினைச்சு எப்பயாவது பெருமைப்பட்டிருக்கியா? ஆச்சா எங்க அப்பா வந்து எனக்கு சூப்பரா ஒரு லைஃபை கொடுத்துருக்காரு அப்படின்ட்டு. டார்ச்சர் பண்றது ஒடிக்க சொல்லி அப்படியெல்லாம் வீடியோ எடுத்துட்டு இருக்கனால சொல்றேன். சரி சரி, எங்க கியூப் எங்க? இதெல்லாம் நானே சேர்த்திருவேன் தம்பி. ஆனா காம்ப்ளிகேட்டடா கொடுக்கணும். ஆமா, வெரி காம்ப்ளிகேட்டடா கொடுக்கும். இதுல என்னென்ன இருக்கு? இதுதான் எனக்கு தெரிஞ்சு, இதுதான் தம்பி காம்ப்ளிகேட்டட். இருந்தா அளவு வச்சுக்கலாம். இதுதான் இருக்கலே பெருசு. இதை கொடுத்துருவோம். இதே கொடுத்துரும். சரி, நாங்க எடுத்த டப்பா கொடுப்போம், இல்லைன்னா கொடுக்க மாட்டோம். இதெல்லாம் நாங்களே சேர்த்திடுவோம். நான் ஒருத்த வரலையே சேர்த்துருவேன். சிரிக்கான் தம்பி. அதுக்கு முன்னாடி கொலை போட்டு நீங்க ஒரு கொலை கொடுக்குங்க. மாயமெல்லாம் மந்திரம் இல்ல. எஸ், நீ இந்த சைடு திரும்பிக்கோ. இந்த சைடு பாக்குறேன். அதானே நீங்க கழிச்சு விட்டா நான் சேர்த்திட்டு போறேன்னா. நம்மளுக்கு கலைக்க கூட தெரியலையாண்ணா, நான் சேர்த்திட்டு இருக்கிறான். தம்பி அப்படியே இரு. கடைசி ஒரு 4 இது மட்டும் திருப்பி போட்டுக்கிறேன். ஓகே தான் தம்பி. ஓகே தான். இங்க பாத்துங்க. ஸோ இப்போ வந்து தம்பிகிட்ட ஒரு கேள்வியும் கேட்கலாம் தம்பி. திரும்பிக்கோ. எத்தனை நிமிஷத்துல இது பண்ணுவேன்? ஒரு 3 நிமிஷம். 3 minutes ஆகுமா? வாட் இஸ் திஸ்? கத்துக்கோணும் எங்களை மாதிரி. பரவாயில்ல, 3 வயசுல நாங்களும் அப்படிதான். ஓகே, டைமர் போட்டு. ஏன்னா இந்த மாதிரி விஷயத்துல என்கரேஜ் பண்ண மாட்டேறாங்க தம்பி. யாருக்கும் தெரியவே இல்லை. நான் எங்க ஊர்ல எல்லாம் உட்காந்துக்கிட்டு எல்லாம் கேம் தான் விளையாடிட்டு இருக்காங்க. அதான் போன்ல. அதான் உண்மைதான். இது மாதிரி எல்லாம் வாங்கி தந்து இதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணாங்கன்னா நல்ல சக்சஸ் ஆயிடும். முதல்ல இப்படி ஒண்ணு இருக்குன்னு அவனுங்களுக்கு நான் காட்டுவானு. இங்க பாரு. ஆமா, இதுல கண்ணு வருமானு கேட்பானுங்க. அதுல ஸ்டார்ட். Yo, 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 vlog on vlog on vlog, yo, on vlog on vlog on vlog, yo, vlog on vlog on vlog, yo, on vlog on vlog on vlog, yo, vlog on vlog on vlog, yo, on vlog on vlog on vlog, yo, vlog on vlog on vlog, yo, on vlog on vlog on vlog, yo, on vlog 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 on vlog, jump 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 jump. சூப்பர் 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 சூப்பர். என்னண்ணா 1 minute 41 seconds தம்பி. வாழ்த்துக்கள் தம்பி, சூப்பர்டா, வேற லெவல்ரா. நான் கூட ஏதோ நினைச்சேன். ஆனா நான் உன்னை 60 செகண்ட்ல முடிக்கிற மாதிரி சொல்லி கொடுத்தேன்ல. சரி, நெக்ஸ்ட் வீடியோல. ஆமா. ஸோ செம்ம பையனா. ஸோ ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படின்ற மாதிரி டேலண்டட் தான் தம்பி. வெரி குட். இன்னும் நல்லா டெவலப் பண்ண. ஓகேயா? நீங்க எப்போ சொல்லுவீங்களே திருக்குறளை படி. திருக்குறள் தெரியுமா? தெரியுமா? ஒரு திருக்குறள் சொல்லு. தக்கார் தகவலார் என்பது தக்கார் தகவலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். இதே குறள் இங்க நீங்க இதை திருப்பி சொல்லுங்க. எனக்கு தெரியாது. அதான் நான் ரியாக்ஷன் இருக்குன்னே தெரியாது. இதுல எந்த பாடம் புத்தகத்துல வருது? எப்போ வருது? 8வது மனப்பாட குறள். நாங்க படிச்சும்போது இந்த இல்ல, இப்போ புதுசா சேர்த்திருக்கோம். ஓகே தம்பி. சரி, இதெல்லாம் எப்படி உனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு இதுல? கியூப் வந்து எல்லாம் சேர்த்துறத பார்த்துட்டு இருந்தேன்னா பக்கத்து வீட்டுல ஒரு அண்ணா சேர்த்திட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் புக் ஃபேர் போறப்ப இதை வித்துட்டு இருந்தாங்க, நிறைய வித்துட்டு இருந்தாங்க. இதுல வாங்கிட்டு வந்து நான் ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். ஃபர்ஸ்ட் 1 சேர்த்துனேன், அதுக்கப்புறம் 2 செஞ்சேன், அதுக்கப்புறம் 2 எல்லாமே செஞ்சேன். இதுல இருந்து என்ன தெரிஞ்சிட்ட நீ? முயற்சி பண்ணா. சூப்பர் தம்பி, சூப்பர் தம்பி. இது ஆக்சுவலி இதுல மேக்ஸ் இருக்கு, ஈக்குவேஷன் பண்றதுதான் இதோட வேலையே. ஃபார்முலா அதை கத்துக்கிட்டீங்கன்னா இன்னும் செம்மையா இருக்கும். ஓகே, சரி. நெக்ஸ்ட் டைம் நாங்க வந்து எடுக்கிறப்ப 1 minute-குள்ளர பண்ணணும். ஓகே, எல்லாமே பண்ணணும். கண்ணை மூடிட்டு பண்ணணும். கண்ணை மூடி பண்ணு. அதான் சேலஞ்ச் உனக்கு. நெக்ஸ்ட் டைம் சொல்றாங்க நீங்க கண்ணை மூடி. என்னோட டேலண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி யோகம்.